திமுக அரசும் மின்வெட்டும் பிரிக்க முடியாத இரட்டை குழல் துப்பாக்கிகள் என புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சென்னை வாசிகள். ஆம், தமிழகத்தில் அதிக மின்வெட்டு நிகழும் பகுதிகளில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது சென்னை. 2021ஆம் ஆண்டு மே மாதத்தில் 2 நாட்களில் மின்வெட்டு தொடர்பாக 13,000 புகார்கள் பதிவானதாக தகவல் வெளியானது. அந்த நிலை இன்று வரை மாறவில்லை. ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்தி பல கோடி ரூபாயை மக்களிடம் இருந்து சுரண்டும் ஸ்டாலின் அரசு புதிய மின் உபகரணங்கள் வாங்குவதாகவும் கேபிள் வழித்தட ஒப்பந்தங்கள் வெளியிடப்படுவதாகவும் ஹைடெக் விளம்பரங்களை செய்து வருகிறது. ஆனால் மின் கட்டணம் செலுத்துவதற்காக கொளுத்தும் வெயிலில் அரும்பாடுபட்டு உழைக்கும் மக்கள் சற்று ஓய்வெடுக்கலாம் என வீட்டுக்கு வந்தால் அங்கு மின்சாரம் இருப்பதில்லை. இப்படி இருளில் தள்ளத்தான் விடியல் விடியல் என விளம்பரம் செய்தாரா ஸ்டாலின் என கொந்தளிக்கிறார்கள் மக்கள். ஓடினேன் ஓடினேன் வெளிச்சத்தை தேடி, மெட்ரோ சிட்டியின் எல்லைக்கே ஓடினேன். தலைநகர் சென்னையில் இருக்கும் மின்வெட்டை நினைத்து தலை குனிந்திருக்க வேண்டும் ஆட்சியாளர்கள். கடுமையான வெயிலின் வெப்பத்தை தாங்க முடியாமல் தவிக்கும் மக்களின் வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் இந்த ஆட்சியாளர்கள். செய்தார்களா? இல்லையே. மின்வெட்டு ஒரு பக்கம் மிரட்ட, கரண்ட் பில் கட்டணம் கழுத்தை நெரிக்கிறது. கருணாநிதி பெயரில் கண்டபடி மக்களின் வரி பணத்தை வீணடிக்கும் அரசு மக்களுக்கு தடையில்லா மின்சாரத்தை கொடுக்க ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனையை கொட்டி தீர்க்கிறார்கள் சென்னை வாசிகள். தலைநகரின் நிலையே இப்படி என்றால் கடைக்கோடி கிராமங்களின் நிலை எப்படி இருக்கும்? விடியலாரின் 2 ஆட்சியில் விடிவு காலத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள்.